இன்னைக்கு நான் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி காட்ட போறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒரு ஃபெடோரா அப்படின்ற ஒரு ஆலிவ் ஆயில் வச்சு நான் பண்ண போறேன். இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வச்சு கூட நீங்க வீட்ல வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ லெட்ஸ் கோ டு தி எபிசோட். இந்த டிஷ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. வெங்கடேஷ் பட்டோட யூடியூப் சேனல் வந்து இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் சேனல். ஸோ நிறைய பேர் நான் வெஜிடேரியன் கேட்குறீங்க. ஐம் வெரி வெரி சாரி. இந்த சேனல் நான் வெறும் வெஜிடேரியன் மட்டும் தான் குக் பண்ண போகிறேன். இதனால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பிரியாணி பண்ணி காட்ட போகிறேன், ஒரு வெஜிடபிள் பிரியாணி. இதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மீட் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி மீட்டை இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக நெய் பட்டர்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த டிஷ்ஷை வந்து நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வச்சு பண்ண போகிறேன். இது வந்து ஃபெடோரான்னு சொல்லிட்டு ஒரு ஆலிவ் ஆயில். இந்த ஃபெடோரான்ற பிராண்ட் வந்து ஸ்பெயின்லேருந்து க்ரோ ஆகிற ஆலிவ்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி மினிமல் சன்லைட் எக்ஸ்போஷரில் அதை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கோல் ப்ரெஸ், அதாவது கூலாக இருக்கும்போது எடுக்கிற ஆயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிற ஒரு அம்சம் வந்து இதில் இட்ஸ் வெரி வெரி குட். குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலர் ஆயிலை விட இது வந்து கொஞ்சம் ஹெல்த் கோஷன்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டர். ஃபெடோராவில் வந்து 2 ஆலிவ் ஆயில் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து சாலடுக்கு, பேக்கிங்க்கு, அதுக்கப்புறமா மேலே கார்னிஷ் பண்ணும்போது போடுறதுக்கு, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து குக் பண்ணதை விட குக் பண்ணாத போது இட் இஸ் வெரி குட் இன் குவாலிட்டி. ஆனால் இந்த லைட் வேரியண்ட் வந்து குக்கிங்க்கு, சவுத் இந்தியன் குக்கிங் ஆகட்டும், ஃப்ரை பண்ணுறதுக்காகட்டும், பிரியாணி பண்ணுறதுக்காகட்டும், எந்த ஒரு குசினுக்கும் எந்த ஒரு குக்கிங் மாடலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த பிரியாணி வந்து இந்த லைட் வேரியண்ட்டில் பண்ண போகிறேன். முதல்ல ரேஞ்சை பற்ற வச்சுட்டு இந்த பேனில் கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வச்சுப்போமே, 5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இந்த ஃபெடோரா பிராண்ட் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். இந்த ஆலிவ் ஆயிலில் முதல்ல ஒரு 5-6 லவங்கம், ஒரு 4-5 ஏலக்காய், இந்த மாதிரி பட்டை சினமன்னு சொல்லுவாங்க, இந்த சினமன் பார்க்கை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஒரு 5-6 பீஸ் உடச்சி போடுங்க. அதே மாதிரி கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து படை ஏலக்கான்னு சொல்லுவாங்க, படை ஏலச்சி அது ஒரு 4. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பேலீஃப் இது ஒரு 2-3 இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. நான் இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸு, கரம் மசாலா பொடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல இந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா ரெடியான பிறகு நான் இங்கே வந்து தண்ணி பாயிலிங் வச்சுருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் இங்கே சோக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் 15லேருந்து 20 நிமிஷம் நான் தண்ணியில் சோக் பண்ணியிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சோக் பண்ணியிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இங்கே ரெடியாக இருக்குது. அது பாயில் பண்ண வேண்டியதுக்கு தண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரைஸை நம்ம தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஜட்கா பிரியாணின்னு சொல்லலாம். நான் மசாலா ரெடி பண்ணிவிட்டு ரைஸை ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல அப்படியே டாஸ் பண்ணி எடுக்க போகிறேன், ஒரு ஜட்கா பிரியாணி மாதிரி. அதே ஒரிஜினல் பிரியாணினா இதே மசாலா, ஆனால் இந்த ரைஸ் நம்ம குக் பண்ணுறது வந்து ஹாஃப் டன் பண்ணிவிட்டு தம் குக்கிங் பண்ணலாம். பட் இப்போ வீட்டில் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. இதை வேக வச்சு அது மேலே ரைஸை போட்டு அதை மூடி தம் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெறும் டிவியில் தான் பார்ப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணுறீங்களோ பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு அந்த மசாலா எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து அந்த ரைஸை மட்டும் டாஸ் பண்ணி எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போடுறேன், வெங்காயம். இங்கே நம்ம இந்த வெங்காயம் ஸ்லைஸ்ட் ஆனியன் போட்டோம். அந்த ஆலிவ் ஆயிலில் அந்த ஸ்லைஸ்ட் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகுது. இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது, ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகுது. இந்த நிதானமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். ஓகே, இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1, 2, 3 டீஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது கொஞ்சம் ரொப்பி 3 டீஸ்பூன் போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் நல்லா குக் ஆகணும் அந்த ஆயிலில். அது குக் ஆச்சுன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். அதை போட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆலிவ் ஆயிலில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த ஆனியன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆனியன் போட்டிருக்கேன், 2.5-3 ஆனியன் போட்டிருக்கேன். அந்த 2.5-3 ஆனியனுக்கு ஒரு 2 தக்காளி, அந்த ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸையும் போட்டு தக்காளியும் போட்டு அதில் நல்லா வதக்கணும்.
இந்த தக்காளியும் வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ நான் வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். அந்த பிரியாணியோட கிளேஸ், அந்த மசாலா கிளேஸ் நல்லா வரட்டுன்றதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில்ன்றதுனால மற்ற ஆயிலை விட இது ஹெல்தி. ஸோ நான் இங்கே இந்த எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இந்த ஆனியன், டொமேட்டோ, இந்த கரம் மசாலா இதெல்லாம் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அது நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி குக் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 மிளகா, 4லேருந்து 5 மிளகா போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அது கூடயே அதை சும்மா ஒரு வாட்டி இப்படி டாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரைலேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள். நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் 1 2 3 டீஸ்பூன். நான் அந்த சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணால் ஜாஸ்தி ஆகிடும். டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட 1 2 3 டீஸ்பூன் தனியாத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள் அண்ட் மிளகாத்தூள், அந்த பச்சை மிளகாவை போட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி நல்லா அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த ஆனியன் கூட சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பாய்லிங் வாட்டர் வச்சுருக்கேன். ஒரு மக், அதாவது ஒரு 2 டம்ளர் வச்சுப்போமே, 2 டம்ளர் ஹாட் வாட்டர், சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கும் இப்போ நம்ம போட்டு குக் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கும். ஸோ இந்த தண்ணியை ஊற்றணுன்னா இந்த தண்ணி வந்து ஒரு பாய்லிங்க்கு வரட்டும். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இதில் போட வேண்டிய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி நைஸ் ஆரஞ்சிஷ் ரெட். அந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறது. ஸோ அந்த ஃபுட்டு வந்து டல்லாக இல்லாமல் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த கன்காக்ஷன் நல்லா வெந்துன்னு இருக்குது. இது கொதிக்கிற நேரத்தில் இதில் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒரு 10 துண்டு கேரட் போட்டேன், ஒரு 10-15 பீஸ் கொஞ்சம் பீன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒரு 10 பீஸ் போடுறேன். குக் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அது ஒரு 1.5 கை போடுறேன். இது கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோ போடலாம், பன்னீர் போடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து இந்த மிக்சரோட குக் ஆகணும். எப்படியும் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். நிறைய மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது குக் பண்ணலாம். மீன்வைல் இங்கே வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 15 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த 1/2 கிலோ ரைஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் சோக் பண்ணியிருக்கேன். இங்கே தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டுறேன். இந்த ரைஸ் குக் ஆகும்போதே இந்த ரைஸில் நான் அந்த ஃபெடோரா ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போடுறேன். இது எதுக்குன்னா அந்த அரிசி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, அதை க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ 1 அடி பிடிக்காது, 2 வந்து அந்த அரிசி வந்து உதிராக குக் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் டன் குக் பண்ண போகிறேன். அதாவது முழுசாக நல்லா வேக வச்சிட போகிறேன். ஏன்னா இந்த வேக வச்ச ரைஸை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் கொட்டி டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மாதிரி பிரியாணி தான் பண்ணுறோம். இதே நீங்கள் தம் குக்கிங் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து 50 to 60% தான் குக் பண்ணணும். குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா மேலே அந்த ரைஸை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி தோசை டவா மாதிரி ஒரு டவாவை அடுப்பில் வச்சு அந்த டவா சூடான பிறகு அந்த தம் போட்ட பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சு மூடி வச்சுடுங்க. அது ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். 20-25 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் குக்கிங் அதில் நடக்கும். அந்த மசாலாலாம் உள்ள நல்லா அப்சார்ப் ஆகும். அது தம் குக்கிங் பிரியாணி. அது எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் நிறைய பேர் வரும்போது அப்படி பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணி கொடுக்கறது பெட்டர். ஸோ நான் இன்றைக்கி அந்த டாஸ் பண்ணுற மெத்தட் பண்ணுறேன். இந்த ரைஸை வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ், ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரைஸ் நல்லா குக் ஆகிடும். இது நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆகிற சமயத்தில் இந்த அரிசியில் நான் கொஞ்சம் ஷாஹி ஜீரா போடுறேன். இந்த ஷாஹி ஜீரா வந்து ஜீரா மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் ஒல்லியாக நீட்டாக இருக்கும். இந்த ஷாஹி ஜீரா ஒரு பிஞ்ச் போடுறேன். அது கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அது கொஞ்சம் போடுறேன். அப்புறமா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் க்ரஷ் பண்ண, இது மாதிரி கையில் க்ரஷ் பண்ண புதினா, கொத்தமல்லி, ஷாஹி ஜீரா இது 3 போட்டிருக்கேன். அதே மாதிரி இது பாயில் ஆகும்போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு ஒரு
1/2 டீஸ்பூன் உப்பு இதில் போட்டுருங்க. ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் சால்ட் அப்சார்ப் பண்ணிக்கும், இட் வில் பி குட். ஸோ இந்த ரைஸில் இந்த உப்பு, கொத்தமல்லி, புதினா, ஷாஹி ஜீரா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். மீன்வாயில் இங்கே மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மசாலா கிட்டத்தட்ட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த ரைஸ் வந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா தண்ணியில் பாயில் ஆகிருக்கு. இந்த ரைஸ் பாருங்கள், நல்லா ஒவ்வொன்றா தனித்தனியாக அப்படியே பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இது நல்லா 90-95% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கேஸை ஆஃப் பண்ணி இந்த ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பாருங்கள், ரைஸ் நான் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரெயின் பண்ண ரைஸ் வந்து அப்படியே உதிராக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்ச பிறகு இங்கே இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த குக்கான வெஜிடபிள்ஸ்க்கு மேலே நான் இங்கே நல்லா பீட் பண்ண வச்சுருக்கிற தயிர் வச்சுருக்கேன், நல்ல கட்டி தயிர். அது 2, 3, 4, 5 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டு அதுக்கு கூடவே 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தயிர் கரம் மசாலா பவுடர் போட்டு இந்த மிக்சரை நல்லா குக் பண்ணணும். இப்போ 80% ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 20% தான் ரெடி ஆகணும். இந்த தயிர் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இந்த கரம் மசாலா ஸ்மெல்லோட ரா ஸ்மெல் போன உடனே தயிர் நல்லா இன்டெகிரேட் ஆகிடும். இதில் நான் வந்து மசாலா எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் பாதி எடுத்து வச்சுட போகிறேன். எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான ரைஸ் மட்டும் போட்டு நான் உங்களுக்கு டாஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மசாலா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். யூ கேன் கீப் இட் ஈவன் ஃபார் 3 to 4 days. 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா கூட சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர், இந்த கரம் மசாலா பவுடர்லாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே புதினா இலை வச்சுருக்கேன். இந்த புதினா இலையை இது மாதிரி ரஃபாக சாப் பண்ணிங்க. அந்த புதினா இலையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ், அந்த தயிர், முதல்ல போட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கோயாகுலேட் ஆகி ஒரு நல்ல மசாலா மாதிரி வந்துருச்சு. இந்த பிரியாணி மசாலா இப்போ ரெடி. இப்போது இந்த தயிர் கரம் மசாலாலாம் போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் பாதி மசாலா எடுத்து வச்சிடுறேன். ஸோ நான் இவ்வளோ மசாலா எடுத்து வச்சுட்டேன். இதில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் நம்ம ஆயில் கொஞ்சம் முதல்ல நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போடல. இந்த ஸ்டேஜில் அந்த பிரியாணி ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளேஸ் வரணுன்றதுக்காக நான் சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இங்கே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இந்த மசாலாக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணுங்கள். நான் 4 பேருக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான ரைஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா கூட அவ்வளோதான் இருக்குது. அதில் அந்த ரைஸை போட்டு அந்த ரைஸ் உடையாத மாதிரி பொறுமையாக அந்த மசாலா, அந்த ரைஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ற அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மசாலாவில் வந்து தண்ணி அம்சம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த அளவுக்கு அது நல்லா குக்காக இருக்கணும் மசாலா. அந்த ஆயில் போட்ட உடனே அந்த பிரியாணி வந்து அந்த ஆயிலில் டாஸ் ஆகணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கணும், தண்ணி ஜாஸ்தி இருந்தால் குழஞ்சி போயிடும். ஸோ தண்ணி கம்மியாக, ஆயில் நல்லா ஒரு கிளேஸ் கொடுக்குற கன்சிஸ்டன்சிக்கு ஆயில் அதில் போட்டுட்டு இந்த பிரியாணியை இது மாதிரி டாஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். அந்த ரைஸ் கூட அந்த மசாலாலாம் உள்ளே போகட்டும். இதுக்கு மேலே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வந்து ஃப்ரைட் ஆனியன் வச்சுருக்கேன். அதாவது ஆனியன், வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்துடும். நல்லா டார்க் ப்ரௌனாக வரட்டும். அந்த டார்க் ப்ரௌன் ஆனியன் ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை இதுக்கு மேலே இப்படி தூவிடுங்க. தூவி இதை பொறுமையாக டாஸ் பண்ணிவிடுங்க. டாஸ் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுலபமாக வீட்டில் எளிமையாக பண்ணக்கூடிய ரெசிபி இந்த பிரியாணி. நான் வந்து பச்சை மிளகாய் காரம், மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணலாம். கேவரா பானின்னு சொல்லிட்டு தாழம்பூவுடைய தண்ணி
அந்த கேவடா பானின்னு சொல்லி கிடைக்கும், பாட்டிலில் கிடைக்கும். அந்த கேவடா பானி வந்து அந்த அந்த நல்ல ஹைதராபாதி முகல் பிரியாணி ஸ்மெல் கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த தாழம்பூவோடைய சிரப். ஸோ அது கூட ஒரு 2 ட்ராப் போடலாம். ரோஸ் வாட்டர், அதில் ரோஸ் அந்த எதால் கிடைக்கும் இல்லைங்களா, பன்னீர் ரோஜாவுடைய ரோஸ், அந்த ரோஸோட பெட்டல்ஸ் கூட ஒரு 4-5 தூவி விடுவாங்க. இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பேசிக் வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் ஒரு 1/2 hour to 1 hour ரெடி பண்ணுறதுக்கு ரைஸ் தனியாகவும் மசாலா தனியாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ 4 பேருக்கு வேணும் கூட நீங்கள் டாஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கோம். இப்போது லெட் அஸ் பிளேட் இட். வாவ், அப்படியே உதிரியாக ரைஸாக அப்படியே குக்காக இருக்குது. இதே நம்ம வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இது மாதிரி உதிரியாக வராது, மசாலா நிறைய ஆகிடுச்சுன்னா இது மாதிரி உதிரியாக வராது. ஸோ மசாலா கரெக்ட் குவான்டிட்டி, ரைஸ் கரெக்ட் குவான்டிட்டி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு மேலே நல்ல ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கட் பண்ண கொத்தமல்லி இலை, அதே மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனியன், ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு இது கூட ஒரு நல்ல ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட். நீங்கள் விருப்பப்பட்டால் வீட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி, அதாவது லாஸ்ட் மினிட்ல அந்த பிரியாணின்னா அந்த கீயோட ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி 1 2 3, நான் இவ்வளோ பெரிய அண்டியில் பிரியாணி வச்சுருக்கேன். அதாவது 1/2 கிலோ ரைஸ் பண்ணி அதில் பாதியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் ரைஸில் நான் இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் நெய் இது மேலே போட்டிருக்கேன். ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெய்யை போட்டுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரியாணி வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.